சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு பாட்டி. மாமா லஞ்ச் பேக். வரேன். ரெடி. இந்தா. என்னம்மா டிஃபன் பாக்ஸ் வெயிட்டா இருக்கு? ஏதாவது கல்ல வச்சிருக்கியா? பாத்தியா, உனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஆசையா ராகி களி உருண்டை பண்ணி சின்ன வெங்காய குழம்பு செஞ்சு வச்சிருக்கேன். நீ என்னடானா கல்லு வச்சிருக்கியான்னு கிண்டல் பண்ற? ராகி களி உருண்டையா? சூப்பரா இருக்குமே. தேங்க்யூமா. அம்மா எனக்கும் அதுதானா? ஆமா. போமா, எனக்கு களி உருண்டையே பிடிக்காது, நல்லாவே இருக்காது. நந்தினி, இதெல்லாம் சாப்பிட்டாதான் நம்ம ஹெல்த்தியா இருப்போம். நெட்ல எல்லாம் பாக்குறது இல்லையா? அதுலலாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க. எனக்கு ஹெல்த்தி எல்லாம் வேணாம். எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுத்திருக்கலாமா? இன்னைக்கு நீ இத கொண்டு போ, நாளைக்கு உனக்கு பிடிச்சத செஞ்சு தரேன், சரியா? போமா நீ. செவந்தி, ஏமா நீயும் குழந்தைங்களுக்கும் ஒவ்வொன்னா பார்த்து பண்ணி கொடுக்கற. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எங்க அதெல்லாம் தெரியுது? விடு, அதுங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செஞ்சு கொடு, சரியா? டேய் அண்ணாமலை, அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? இன்னைக்கு நீ இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாதான் நாளைக்கு உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நினைச்சு பாப்பாங்க. எங்க அம்மா எனக்கு சின்ன வயசா இருக்கும்போது ராகி களியும் கம்பஞ்சோறுமா கொடுத்து வளர்த்தாங்கன்னு அன்னைக்கு நன்றி சொல்லுவாங்கடா. சரிம்மா, விடு, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டா சரிதான். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அம்மா சொல்ல மறந்துட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம் இருக்கு. கட்டலனா கிளாஸ்க்குள்ள வந்து கேட்பாங்க. இன்சல்ட்டிங்கா இருக்கும். ஐயோ, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல. மது, நான் நாளைக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன், சரியா? சரி பாட்டி. பாய் பாட்டி. பாய் தாத்தா. பாய் பாட்டி. பாய். போயிட்டு வாங்க. சரி கிளம்புங்க. பார்த்து போயிட்டு வாங்கம்மா, சீக்கிரம். செவந்தி, மாமா இங்க வாமா. என்ன மாமா? ஏம்மா, குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் வச்சிருக்கியா? வந்து காசுதான் கொஞ்சம் கம்மியா இருக்கு மாமா. என்ன பண்றதுன்னு தெரியல. என் கையில் இருந்த பணத்தை தான் அப்பதான் கைமான பாட்டில் போட கொடுத்துட்டேன். அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப பாட்டில் மொத்தமும் வீட்டில் தான் கிடக்குது. அத்தனை பாட்டில் இருக்கு. அதை வச்சு என்ன பண்றதுன்னு தான் தெரியல. இவ்ளோ பாட்டில்ஸ் இருக்கே மாமா. ஆமாம்மா, அதான் சொன்னனே. இதெல்லாம் எங்கேயாச்சும் வித்தா காசு பார்க்கலாம். ஏண்டி, செஞ்சு எவ்வளவு நாளாச்சு? சீக்கிரமா விக்கிற வழிய பாருடி, இல்லைன்னா அவ்வளவு பாட்டிலும் வீணா போயிடும். என்னம்மா பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல பாட்டி, இன்னும் எத்தனை நாள் வரைக்கும் இது தாங்கும்னு பாத்துட்டு இருக்கேன். இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு. அதுக்குள்ள எங்கேயாவது வித்துட்டோம்னா நல்லா இருக்கும். என்ன பண்றது? சீக்கிரமா விக்கிற வழிய பாருமா. ஏதோ கடவுள் பார்த்து ஒரு வழியை விட்டா சரிதான். நந்து, மது, பேக்ல இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுங்க. நான் வாஷ் பண்ணி கொடுக்கறேன். நாளைக்கும் நாளன்னைக்கும் லீவ் இருக்குல்ல, எடுங்க சீக்கிரம். ஆமாம்மா, நான் கூட மறந்துட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் நாகப்பழம் வாங்கி வச்சிருந்தேனா, அது உள்ளே விழுந்து கரை ஆயிடுச்சு. பாத்தியா, இதுக்கு தான் சொல்றது. எடு.
மது ம், என்ன பேக இப்படி வச்சிருக்க? இவ்ளோ பெரிய பொண்ணு ஆயிட்ட, இப்படியா வச்சுக்கிறது பேக? குடு. இது என்னது? ஜாம் சாப்பிடாம வச்சிருக்க? அதுவாம்மா, அன்னைக்கு பாட்டி பிரெட் ஜாம் வச்சு கொடுத்தாங்களா, நந்தினி சாப்பிடாம விட்டுட்டா. நானும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு இதுல போட்டு வச்சேன், மறந்தே போயிட்டேன். கொடுங்க, நான் போய் குப்பையில போட்டு வரேன். விடு, நானே போட்டுறேன். மாமா, என்னம்மா? எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அது ஓகேவா இல்லையான்னு உங்ககிட்ட கேட்டு பார்க்கலான்னு தான் வந்தேன். என்னம்மா என்னம்மா ஐடியா? அத்தை, பசங்க பேக திறந்தப்போ இந்த ஷாஷே பாக்கெட்டை பார்த்தேன். இன்னைக்கு எல்லாருமே குட்டி குட்டி பாக்கெட்ல அடைச்சு வைக்கிறாங்கல்ல. நம்ம கிட்ட அவ்வளோ பாட்டில் ஊறுகாய் இருக்கு. ஒரு பாட்டில் ஊறுகாய் வாங்கணும்னா 70 ரூபாய் செலவாகுது. கொஞ்சம் யோசிப்பாங்க. ஆனா அத அப்படியே சாஷே பாக்கெட்டை போட்டோம்னா, ஒரு பாக்கெட்டை 5 ரூபான்னு வித்தோம்னா வாங்குறவங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல.